வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடி சம்மந்தமாக நம்ம நிறைய முயற்சிகள் அப்படின்றதில் ஈடுபட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பல்வேறு விதமான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இது எல்லாத்தையுமே தாண்டி கோரிக்கை மனுக்கள் அப்படிங்கிறதே வந்து நிறைய முறை அப்படின்றது கொடுத்தாச்சு. நம்மளால் எந்தெந்த வழிகளில் எப்படி இதை வந்து கவர்மெண்ட் சைடில் ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ரீச் பண்ணி ஏதாவது ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு முகாமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சம்திங் எந்த ஒரு விஷயமும் நடந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ணி கண்டிப்பாக எஸ்ஜிடிக்கான வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் நம்ம தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களில் முகாம் அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மகளிர் உதவித்தொகை அதுதான் அந்த விஷயத்துக்காக ரொம்ப மும்முரமாக நிறைய மாவட்டங்களில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நம்மளோட கோரிக்கை மனுக்களாக கொடுக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய வேண்டுகோள். இதில் வந்துட்டு நம்ம ஒருத்தரும் தனித்தனியாக எடுக்கிற முடிவும் தாண்டி ஒரு 50 பேர், 100 பேர், 500 பேர், 1000 பேர் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது கண்டிப்பாக அதில் வந்து ஒரு எஃபெக்டிவ் இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த விதமாக தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப் அப்படின்றது க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ குரூப்போட லிங்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஜாயின் பண்ணுறவங்க யாராக இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் எஸ்ஜிடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் பெட்டர். ஏன்னா யார் என்ன தெரியாமல் ஜாயின் பண்ணாதீங்க. எஸ்ஜிடி கேண்டிடேட்ஸாக இருந்து நீங்கள் என்னால் ஒரு சிறு முயற்சியாவது பண்ண முடியும் அப்படின்ற நபர்கள் உள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போடக்கூடிய எல்லா எஃபர்ட்டுக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறோம், குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்களும் உங்களுடைய ஐடியாக்கள் அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களோட ஐடியாக்கள் நல்லதாக இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம். இல்லை குரூப்பில் உங்களுடைய நண்பர்கள் சேம் உங்களை மாதிரியே வந்துட்டு தேர்வு எழுதிட்டு வேலைக்கு கஷ்டப்படக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கான தகவலை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதையும் கேட்டு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம நடந்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வேக்கன்சி ஃபுல்லப் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறதே நிறைய பேருக்கு ஏன் இவங்களுக்கு இந்த ஒரு கோரிக்கை வருது, எதுக்காக இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன் இப்படி போராடுறாங்க அப்படின்னு இதை பற்றின தெரியாத நபர்களுக்கு நிறைய கேள்விகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுறீங்க, ஒரு குரூப் 4 தேர்வு, குரூப் 2, குரூப் 1 அப்படி மற்ற தேர்வுகள் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிள் ஒரு 10th டிகிரி அப்படின்னு இருக்கும். இதில் வந்துட்டு இப்போ ஒரு 10th டிகிரியோ அப்படிங்கிறது எலிஜிபிள் கிடையாது. ஸோ இதுக்குன்னு எலிஜிபிள் அப்படிங்கிறது ஒரு நம்ம தனியாக படிக்கணும் இதுக்காகவே. ஓகேவா? அது முதல் விஷயம். இரண்டாவது விஷயமும், இப்போ குரூப் 4 நான் இந்த வருடம் நல்லா எழுதலை அப்படின்னா அடுத்த வருடம் வந்துடும். இல்லை அடுத்த வருடமே வரல அப்படின்னாலும் அதுக்கு அடுத்த வருடம் வந்துடும். அதுக்கு மேலே வந்து டைம் இழுக்க மாட்டாங்க. மினிமம் 1 வருஷம், மேக்ஸிமம் 2 வருஷம். 2 வருஷத்துக்கு மேலே குரூப் 4லாம் நோட்டிஃபிகேஷன் வராமல் இருந்ததே கிடையாது. 2 வருஷம் வரல, ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் வருதுன்னு சொல்லவே முடியாது. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணுறதுக்கு 13 வருஷம் ஆகிடுது. ஸோ அந்த ஒரு காரணம் தான் நம்ம இப்போ வரைக்கும் இதுக்கு ஏதாவது ஒரு முயற்சியில் நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறது. ஸோ 13 வருஷம், 30 வயசில் ஒரு தேர்வை எழுதிட்டு ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னா 13 வருஷத்துக்கு அப்புறம் 43 வயசு. ஸோ இந்த தேர்வையும் இதுலேயும் விட்டுட்டு இதுக்கப்புறம் எப்போ அது கிடைக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வைக்கிறாங்கன்னா அவங்க 63 வயசு இருக்கும். ஸோ அப்போ ஏஜ் லிமிட்டே இல்லை, ரிட்டையர்மெண்ட் ஏஜையே தாண்டி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு வேளை வருஷம் நியமன தேர்வு வைக்கிறாங்க அப்படின்னா கூட நம்ம இதை ஓகே விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ ஒரு 13 வருஷம் ஆயிருக்கு. சரி, இப்போ இன்னும் ஒரு 15 வருஷமோ இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமோ வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆகிடும். ஸோ அந்த ஒரு காரணம் தான். அதாவது அவங்க வந்து அடுத்து இன்னொரு நியமன தேர்வு வைக்கட்டும், இல்லை வருஷம் நடக்கட்டும். வருஷம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ
வந்து ஒரு பெரிய கோரிக்கை வைக்க போகிறதில்ல யாருமே. இதை ஃபுல்லாக பண்ணுங்க அப்படின்னு கேட்க போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி வருடம் நடக்காத ஒரு காரணத்தினால தான் 13 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற இந்த ரீசன்னால தான் நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு 13 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ ஆகிடுச்சுன்னா எல்லாரோட லைஃப் அப்படின்றது போயிடும். 13 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி, அதாவது இதை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சிலர் வந்துட்டு ஏன் இதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. 13 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வேக்கண்ட் 3000 வேக்கண்ட் அப்படின்னு ஃபில்லப் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு கொடுமை. ஏன்னா டிஎன்பிஎஸ்சிலாம் ஒரு 2000 3000 வேக்கண்ட்லாம் வந்துச்சுன்னா அது ரொம்ப குறைவு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வருஷம் நடக்கிற எக்ஸாமுக்கே ஆவரேஜாக குரூப் 4லாம் இப்போ ஒரு 3000 வேக்கண்ட் 4000 வேக்கண்ட் வருதுனால அது ரொம்ப 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 கம்மி. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் 13 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 பணியிடங்கள் அப்படின்றது காலியாக தான் இருக்குது. பட் அந்த பணியிடங்களை ஃபில்லப் பண்ணாலே நமக்கு வந்துட்டு ஒரு போதுமான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் இருக்கக்கூடிய மொத்த காலி பணியிடங்களையும் ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு முதன்மையான ஒரு கோரிக்கையாக இருக்கட்டும். அப்புறம் ஒரு சிலர் வந்துட்டு இதுலேயே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 500 வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணால், ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு கம்மியான ஒரு பார்டர் மார்க்கில் ஒரு 0.5 மார்க்கில் வந்து வெளில இருப்போம். ஒரு 100 வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருப்பீங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 100 வேக்கண்டோ 500 வேக்கண்டோ 1000 வேக்கண்டோ இன்க்ரீஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போராடுறீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி சுயநலமாக சிந்திக்கிறதை தவிர்த்துட்டு கொஞ்சம் பொதுநலமாக சிந்திங்க. எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியணும். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது ஆகிடுவோம். சக்ஸஸ் பண்ணினா தான் இதை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க. அதனால் தொடர்ச்சியாக நம்மளோட முயற்சி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா அது எந்த விஷயமாக இருந்தாலும் 100% வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி நிறைய ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு துவண்டு போகாமல் மறுபடியும் எங்களுடைய முயற்சியில் நாங்கள் கையில் எடுத்து மறுபடியும் எங்களால் வெல்லவும் முடியும், போராடவும் முடியும் அப்படின்றத நம்ம காமிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் ஓரணியில் திரண்டு ஒரே மாதிரியான விஷயத்தை சிந்தித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதனால தான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். எல்லாரோட சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது தான் அதுக்கான காரணம் தான். ஏன்னா ஒருத்தரும் ஒரு மாதிரி சிந்தித்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு ஐடியா தோணும், இன்னொருத்தருக்கு இன்னொரு ஐடியா தோணும், வேறு ஒருத்தருக்கு இன்னொரு ஐடியா தோணும். ஸோ எல்லாத்தையும் ஒருத்தரும் தனித்தனியாக பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஜொலிக்க மாட்டோம், யாருக்கும் தெரிய மாட்டோம். எல்லாரும் சேர்ந்து ஒரே விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து ஹைலைட்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான் எல்லோரும் சேர்ந்து எந்த விஷயம் பண்ணாலும் சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு தொடர்ச்சியாக நம்மளும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஓகேங்களா? கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.